கொட்டையா? கொட்டையா? ஹலோ ஹலோ பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்த முள்ளுக்குடி கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னோடு பணியாற்றுகின்ற தொழிலாளர் சார்பாகவும் நன்றி நன்றி வந்த வணக்கம். ஆமாம், ராமுக சிமெண்ட் கம்பெனி ஓனரு. சித்தப்பாய் கொட்டை எங்க? ஏன்னா கொட்டை உடைச்சோன்னா ஆட்டு கொடாப்பை போட்டு வச்சுக்கிட்டு. உண்மையிலே அவர் தான் அறிவாளி. இத்தனை பொருள் செலவிலே இத்தனை மக்கள் எதிர்பார்த்து இந்த நாடகத்துக்கு வருவார்கள். தட்டிய போட்டு வைத்திருந்தால் மழை பெஞ்சால் நாடகம் நின்றுவிடும் என்பதற்காக தகரத்தை போட்டு நாடகத்தை நடக்க முன் எச்சரிக்கையாக இருந்த இந்த தமிழனை எம்கேஆர் தலைவணங்கிறேன். அவருக்கு இங்கே நீர் கசியே வந்துருச்சு. நான் இப்படின்ட்டுல அப்புறம் பேசிக்கிறோம், பேசாம இரு, அப்புறம் பேசிக்கிறோம். இல்லை சொல்லலை, எங்களுடையது உரிமை. அதான் இப்போ மை செட்லாம் பெரும்பாலும் எக்கோ வை கெயின் வைங்க அதை வைங்கன்றுவோம். அது மை செட்டுக்கும் எனக்கு உள்ள உறவுகள். அதை ஒருத்தரை தாழ்த்தி பேர் வாங்குவதற்கு நான் வரவில்லை. அவர்களுக்கு ஒன்றென்றால் என்னால் கை கொடுக்க முடியும். எங்கள் அண்ணன் பாலண்ணே கொட்டாக்காரங்க எல்லாருக்கும் எல்லா தொழில் நம்பி குடும்பம் இருக்கிறது. பசி என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான் மனிதன். தான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்க முட்டாள். அப்படி நீங்கள் வாழ்றீங்களாக்க கிடையாது. ஏய், புது சட்டி எடுத்தா கூட எவனுக்கு தெரியாமல் கையில் கட்டிட்டு போ. லேஜா தூக்கி கட்டினீங்கன்னா ஒருத்தன் கேட்பேன் புது சட்டியான்னு மட்டான்னு விழுந்து அரைச்சு வெதருக்கு நேரம் ஓட்ட விழுந்திருக்கு. இப்படி உட்காந்து இந்த உலகம் அப்படி உலகம்ப்பா. இங்கே பாரு, எங்கள் ஆத்தாவளுக்கு சிரிப்பை பாரு. அதுக்கு மேலே நல்லா குழம்பு வாட வரும். இங்கேருந்து பேசும், பானுமதி வீட்டில் குழம்பு வாட வருதுன்னு பார்த்தா சிலிண்டர் வெடிச்சிடும் டம்முன்னு. பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் அமைதியா இருங்க. என்னது என்னண்ணே? அண்ணே அமைதியா இருக்கணும். என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த அந்த அண்ணே அந்த அங்கிட்டு என்ன சொல்றேன்னே சொல்லுனே. டான்ஸ் வர சொல்லவா? இந்த டான்ஸ் வர சொல்றேன். என்ன காலத்திலும் பொண்ணெல்லாம் குடியே மதி மரியா குடியே பார்க்க பிடிக்கலன்னா அப்படியே எந்திரிச்சு போயிருங்க. உங்களோட கும்பிட்டு விழுகிறேன். ஆமா, ஏன்னா என்னை எதிர்பார்த்து நிறைய உறவுகள் வந்திருப்பாங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலைன்னா தயவு செய்து வீட்டுக்கு போயிருங்க, கும்பிடுறேன். அவ்வளோதான், பணிவாக சொல்லிட்டேன். இந்த உட்காந்துக்கிட்டு இருந்தா அது இதுன்னு பேசுறது. ஏன்னா அதே மாதிரி வேற நடிகருடைய கண்ணோட்டம் இருந்தால் கூட அப்படியே எந்திரிச்சு போயிடும். ஏன்னா எனக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. என்னைய பொறுத்தளவு ஒரே ஒரு விஷயம்தான், பச்சை குழந்தைய கூட நடிகன் ஆக்குவேன். அவ்வளோதான். இதை யாருமே செய்ய முடியாது நாடக உலகத்தில். ஒரு நடிகன் நிற்கும் போது 2 பேர்த்த கொண்டு வந்து மேடையில் வச்சுக்கிட்டு வளர்த்து விட முடியுமா பிறகு? ஏன்னா அவனே காப்பாற்றிக்கிற முடியல. ஆத்தாடி நம்மளை காப்பாற்றிக்க முடியல, இவன் வேற வர்றானே நம்மளை காலி பண்ணிடுறான்னு நினைப்பேன் அந்த உலகத்தில். என்னை பொறுத்தல அப்படி கிடையாது. எல்லாரும் பேர் வாங்கணும், 10 பேர் நல்லா இருக்கணும், வளர்த்து விட்டு போயிட்டே இருப்பேன். என்ன கருத்து? புனலங்குடியே ராமநாதபுரம் மாவட்டம் முள்ளிக்குடி கிராமத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ மஞ்சக்கொத்து ஆக்கமுடைய ஐயனார் திருக்கோவில். உண்மையிலே இந்த கிராமத்தார்களை நான் இருபுறம் கோப்பி வணங்குறேன். 1 வருஷம் 2 வருஷம் நாடகம் போட்டு 3ஆவது வருஷம் ஊரே அடிச்சுக்கிட்டு எத்தனையோ கோயில் திறக்காம கிடக்கு. 31 ஆண்டுகளாக இந்த திருவிழாவை நடத்துறாங்கன்னா இந்த கிராமம் எங்க கிராமத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் நினைக்கிறேன். எங்க கிராமத்துக்கு ரொம்ப நன்றி. 31ஆம் ஆண்டு குதிரை எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு முள்ளிக்குடி கிராம பொதுமக்கள் நடத்தும் மதிமரியா கூறிய திருப்பாலக்குடி திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் பணிதி வயல் திரு பாண்டியன் மகன்கள் கணேசமூர்த்தி பிஇ சுந்தரமூர்த்தி பிஇ இவர்கள் உபயமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் இங்கே ஒரு சான் வைத்துக்காக இக்கலையை வளைத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை கலைஞர்கள். வாழ்த்துக்கள். சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாக விளங்கக்கூடிய அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்ட சேர்ந்த
KPA காளிமுத்து வாத்தியார் அவர்கள் பேடன் பேடன் வரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறாங்க. குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, எங்கள் மன்னாருடைய சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு ஒன்னும் பஞ்சமில்லை. இவனுக்கு இப்படி ஒரு குரல் வளம் வந்தது எத்தனை நடிகர்களுக்கு போராமை. உடம்பு இன்னொரு மூட சிமுண்டு மூடைய ஒத்தால தூக்கி அட்டியில் போடுவான். கடவுளுக்கு கண் இல்லை, மண்டையில் மசுறு இல்லை, பப்புளு கிடையாது. நாரதர் உணர்ச்சி வசப்படாத. எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக்கொண்டையோ இடியட் தாளத்தை விட்டாவா. ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது, உண்மையிலே ஒரு மியூசிக் டீச்சர், என் அன்பு நண்பன். வாசிப்பும் சரி பாட்டும் சரி. இதில் என் நண்பன் மட்டும் வாழ்ந்திருந்தா நான் கொஞ்சம் அவரை திட்டியிருப்பேன். அப்படி கிடையாது. எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு மியூசிக் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார், காசு வாங்காமல். என் நண்பன் இப்படி இருக்கிறவர்களெல்லாம் நம்ம வந்து ஊக்கம் கொடுக்க வேண்டும், வளர்த்து விட வேண்டும். என் நண்பன் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அன்பு நண்பன் மியூசிக் டீச்சர் புதுகை பிரபராஜ் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, மேடை போடுதம்மா, பின்போட ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். அன்பிற்குரிய முள்ளுக்குடி கிராமத்தில் வசித்துக் கொண்டு இருக்கும் என் அன்பான உறவு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளில் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவில் MRK நமது நண்பர் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார். நமது MKR நண்பர்களே, உறவுகளே, பங்காளிகளே, மச்சான் மத்தான் அத்தனை பேருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். MKR என் பங்காளி, அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஒரு விஜய் டிவியிலும் ஜி தமிழ் நடித்துக் கொண்டிருப்பதால் என்னோட நடிகனாக அவரை மிகவும் வரவேற்பதாக நினைக்கிறேன். நமது கிராமத்தில் இந்த நேரத்தில் வரவேற்பதில் மிக்க 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 மகிழ்ச்சியில் நடிக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா ஒரு நடிகனுக்கு தான் நடிகன் வழி தெரியும். ஒரு நாள் 1 மணி நேரத்தில் அந்த சீல் நடித்து வருவதற்கு எவ்வளவு சிரமம் என்பது மிகப்பெரிய கடிமை. அப்போதுதான் அந்த வலிமை தெரியும். இவர் வந்து கத்தி கொண்டு இருப்பதனால் நீங்கள் நினைக்கலாம் இவர் சும்மா கத்துறாரு, போறாரு, பிடிக்கிறாரு, ஆச்சா போச்சா அப்படின்னு. ஆனால் அந்த ஒவ்வொரு கத்தல்லையும் ஒவ்வொரு உணர்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, அத்தனை பெரியோர்களே, அனைத்து நமது முள்ளுக்குடியை சார்ந்த பஞ்சாயத்தை சார்ந்த அத்தனை உறவுகளுக்கும் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு நடிகன்
வாழ வேண்டும் என்பதெல்லாம் நமது இளைஞர்கள் கைகூட்டி இன்னும் கைதட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நமது எம்கேஆர் அவரே அனைவரையும் சிரிப்பொலியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னும் சில வள்ளி திருமணம் நாடகம் நடைபெற இருக்கிறதுனால அதனால அவங்க எல்லாரும் வந்து நடிக்கணும். எங்கள் அண்ணன் இன்னும் பல சிறப்பான உரைகளை எல்லா நாடகத்திலையும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களையும் உணர்வுபூர்வமாக சொல்லணும். எனது சார்பாக அண்ணனுக்கு 500 ரூபாயை நன்கொடையாக அனுப்பிக்கிறேன். இருப்பா, உண்மையிலேயே எங்கள் அண்ணே பேசுனதுக்காக ரொம்ப நன்றி அண்ணே. 501 கொடுத்தாரு. அதனை தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடையீடு குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணிலே இவன் பிறந்தாலும் இவருடைய ஆசான் அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவன் என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். மருது அது நிறைய பேர் நினைக்கிறியா எதுக்குடா அவங்க ஓட்டு வதக்கணும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் ஏன்னா தன்னுடைய பேரை சொல்லும் போது அவர்கள் வாசித்து பேர் வாங்குவதற்காகத்தான் வாசிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய அன்பு அண்ணன், உண்மையிலே ஒரு வாத்தியார் பெருந்தங்கை புதுக்கோட்டை மூர்த்தி அவர்கள் ஆள்ருண்டை இசைப்பார்கள். மூர்த்தி ஆடினே போதும். முள்ளிக்குடி இந்த கிராமத்தால் கொடுக்கக்கூடிய இந்த காசை இவர் குடும்பம் ஒரு 15 நாளைக்கு பசி இல்லாமல் சாப்பிடுவாங்க. அதே உண்மை. நன்றிங்க. இங்கே சிறந்த முறையிலே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு எல்லாத்துக்கும் மூத்தவர் டிஆர் மகாலிங்க ஐயா. அந்த காலத்தில் ராசவாட்டு போட்டாராம், அவருக்கு தாளம் போட்ட கையினால் நமக்கு போடுகிறார் பெரிய மகான் ஐயா. வாங்கய்யா, ஒரு பாட்டு பாடுங்கய்யா, ஒரு பாட்டு பாடுங்க. எக்கோ என்ன
சூப்பராக பாடுவார் உண்மையிலே. பாடுங்க உண்மையிலே பாடுங்க. பாடுன்னு சொல்லக்கூடாது, பாடுங்கயான்னு சொல்லுப்பா. ஐயா பாடுங்க, அந்த பிச்சை எடுக்கல கொஞ்சம். மாசிலா உண்மை காதலே. சரி சரி, ஆடி 3ஆம் தேதி வந்து பாடுவோம். அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, வயக்காட்ட 2 ஆடு படுத்து கிடக்கும். பாடிட்டு நம்ம வாட்டி சாணியை போட்டு போயிடுவோம். நேற்று கச்சேரியில் பாடினால தொண்டை முடிச்சுக்கிருச்சு. சூப்பர் சிங்கரில் 3ஆவது வரிசை வருதாப்பா, அங்கே இருந்ததை எடுத்து கொடுத்தாரு. தாளம் போடுதலவா, இங்கே வாப்பா, தாளம் போடு அப்போ, தாளம் போடு. டேய் டேய் பாடவா. தக்கட்டு தக்கதின் தின்னா தக்கு தக்கஜின் தின்னா போடு. தத்தல்ல தாங்கட்டு தக்கதின் தின்னா. கொலைக்கேசில் உள்ள போறடா நீ. போப்பு, நீ ஒன்றுமே போட வேணாம், காசு எடுத்துட்டு வீட்டு கூட போப்பு. அவன் என்னைய கொல்ல பார்க்குறேன். அதனை தொடர்ந்து நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி. உண்மையிலே இன்னைக்கு வந்திருக்க டான்ஸும் உக்கால பெருங்கொண்ட உக்கால ஜர்ஜி மாடு உக்கால பயங்கரமாக இருக்கேன். 5 நிமிஷம் தான் வந்தோடனே பின்னாடி ஓட்டு அடிச்சுனே வந்தாங்க. பிச்சுருவேன். நம்ம ஸ்டூடெண்ட் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கம்பு கூட்ட கடிச்சு போடுவாங்க. சூப்பர், பயங்கர வாயாடிப்பா பிரபு. ஆனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. நீ பெட்டிலேருந்து தப்பி இங்கே வந்துரு, உனக்கு 2000 தரேன். ஆடல் அரசி அபிநய சுந்தரி கிட்டத்தட்ட 15 லட்சம் பொம்பளைய பேசக்கூடிய வாயை ஒரே பொம்பளை பேசி விட்டு நீச்சல் தண்ணியை குடிச்சு படுத்துக்கிறவா. புதுக்கோட்டை டி விஜயா அவர்கள் டான்சன் காமிக். விஜயா அடி வெள்ளக்கார வேலாயே நீ கொள்ளக்காரியானாயே. அடி வெள்ளக்கார வேலாயே நீ கொள்ளக்காரியானாயே. ஏதோ வெற்றி நெஞ்ச நீ தொலைச்சு உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்டு உன் விழிகள் ஏட்டியோ என்ன உடருவி வாயுதே. உன் மொழி என்ன சாட்டையோ என்ன சழம்போடு வைக்குதே. அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடும் கொண்ட ஒரு வாமப்பில் இருக்கிறார்கள். மை ஸ்டூடெண்ட் 2 நபர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2.5 அடி உயரம், 127 கிலோ, ஒவ்வொரு மடுவும் 9.5 கிலோ 9.5 கிலோ. இட்ஸ் a very tongue and the presence of all. உலக புகழ் பெற்ற பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான் பாலமேடு பப்ளு. பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டார். ஒவ்வொரு நடிகனை அறிமுகப்படுத்துவதுதான் என்னுடைய வேலை. அவர்களை உயர்த்து கொண்டு செல்வது நீங்கள் தான். இந்த பப்புளுக்கு இப்போ கைதட்டுறீங்க, அடுத்த வருஷம் என் வாயில் வைத்து விட்டு செல்வான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது கேஜே பாலன் ஆடியோஸ் கொடிக்குளம். பாலன் கிராம பொதுமக்கள், இளைஞர் நற்பணி மன்றம், முள்ளிக்குடி அத்தனை உறவுகளுக்கு நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். வாத்தியார் இல்லை என்றால் நான் இல்லை. கற்றுக் கொடுத்த குருநாதரை என்னைக்கும் மறக்கக்கூடாது. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே பலதூரமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு நான் கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாயி மகன் என்பது எனக்கு மிக்க பெருமையாக இருக்கிறது. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை சாப்பாடும் உடுத்த உடையும் இருக்க இடமும் கொடுக்க முடியும். ஏன்னா நாட்டில் நான் பேர் வாங்கின கோமாளிங்க. எப்படியாவது கூத்தாடி உங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு மை ஸ்டூடெண்ட் டான்ஸ் வரும், ஒரு 5 நிமிஷம் தான் ப்ரோ. நீங்கள் வாட்டுக்கு ஏன்னா ஒரே ஒரு விஷயம் எல்லாம் சொல்லிக்கிறேன் பிரபு. நாடகத்திலே நம் அனைவரும்
நீங்கள் எல்லாரும் என்னை திட்டலாம் பேசலாம், நான் உறவோடு உங்களை பேசலாம். ஆனால் பொம்பளை பிள்ளைய பாவம் வயிற்று பிழப்புக்காக வருதுங்க. என்றைக்குமே என் தமிழன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். என் தமிழன் செழிக்க மாட்டான். ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தவறனால் ஒற்றுமற்ற மனிதனும் குற்றவாளி என்றால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்கே இருக்கிற புறம் என் உயிர் சொந்தங்கள், என்னுடைய அண்ணன் தம்பிகள். ஒரு 5 நிமிஷம் அந்த புள்ள வந்து லேசுவாசா குண்டியை நெளிப்பா, நான் வந்துடுறேன். வந்தவனே உங்களை பேக் சாட்டை அள்ளிடுறேன். என்னோட ஸ்டூடெண்ட் வெயிட்டில் இருக்காங்க, எப்போ எங்களை கூப்பிடுவீங்க அப்படியே ஊத்தா கிளப்புறாங்க. இப்போ வந்துடுறேன், 5 நிமிஷம். இப்போ அண்ணே வந்துடுறேன்டா. தாலடி கோட்டை தம்பி பவி, கவி கவி வாழ்த்துக்கள் ப்ரோ, வாய் ப்ரோ. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு எந்த செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி விளையணும். நீங்க எல்லோருமே ஒற்றுமையாக தாழ்வு இல்லையாக